மன அழுத்தத்தாலையும் புற்றுநோய் ஏற்படுது. யாருமே சரியா தூங்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாம மெலட்டோனின் உற்பத்தி பாதிப்படைகிறதால புற்றுநோய் ஏற்படுது. இந்த மெலட்டோனின் பாதிப்பால பாத்தீங்கன்னா உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலமே பாதிப்படையுது. ப்ராப்பரா தூங்கினாதான் இந்த மெலட்டோனின் உற்பத்தி உடம்புல கரெக்டா நடக்கும். இந்த மெலட்டோனின் உற்பத்தியை வெறும் மாத்திரைகள் மூலமா தான் எடுக்க முடியுமா? நம்ம அன்றாட உணவு பழக்கத்துல இந்த மெலட்டோனின் உற்பத்தியை கொண்டு வர முடியாதா? மெலட்டோனினோட உற்பத்தி பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனா மட்டும்தான் அதோட உற்பத்தி இருக்கும். புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ஆரம்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும்? ஆரம்ப நிலையில பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்னா முடி கொட்டுதல் ரொம்ப ஹெவியா இருக்கும். யூரின் போகும்போது பிளட் வரலாம். சிலருக்கு மோஷன் கலர் சேஞ்சஸ் தெரியும். அடிவயிறு வலி எடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா மோஷன் போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலை அறிகுறிகளா எடுத்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் பொதுவா எல்லாருக்குமே புற்றுநோய் இப்ப பரவலா காணப்படுது. இதுல பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சமீப காலமா எந்த புற்றுநோய் அதிகமா பாக்குறோம்னா மார்பக புற்றுநோய். அதே மாதிரி ஆண்கள் பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய். இந்த 2 புற்றுநோயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப ரீசன்ட் டேஸா நாங்க பாக்குறதுல கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் அந்த வியாதி வேறுபாடு இருக்குமா, இல்ல 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? புற்றுநோய் பாத்தீங்கன்னா இரு பாலருக்குமே காமன் தான். பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை சார்ந்த புற்றுநோய் வந்ததுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் நிற்காம வந்துட்டே இருக்கும். இப்போ ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரின்ல பிளட் வரும், சிலருக்கு மோஷன் போகும்போது பிளட் வரும். ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புற்றுநோய் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப எல்லாத்துக்குமே வர. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் யாரோ ஒருத்தருக்கு வரும், புற்றுநோயா அப்படின்னுவாங்க. இப்போல்லாம் புற்றுநோயா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ தெருவுக்கு ஒருத்தர் இருந்தாங்க, இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே புற்றுநோய் வருவதற்கான முக்கிய காரணங்களா எதை சொல்லுவீங்க? ஏன் திடீர்னு இவ்வளோ புற்றுநோய் வர ஆரம்பிச்சது? பொதுவாக புற்றுநோய் வர்றதற்கான முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முறை மாற்றம் தான். யாருமே இப்ப முறையா குடல் சுத்தி பண்றதே கிடையாது. நார்மலா ஒவ்வொரு பர்சனுமே பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை குடல் சுத்தி பண்ணிக்கணும். வெஜிடேரியனா இருக்கவங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணும். நான் வெஜிடேரியன் பர்சன்ஸ் 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணும். அப்பதான் உடல்ல இருக்க கழிவுகள்லாம் முறையா வெளியேறும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப மன அழுத்தத்திலேயே இருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா புற்றுநோய் வருவதற்கான காரணம். மன அழுத்தத்தாலையும் புற்றுநோய் ஏற்படுது. மன அழுத்தத்தால எப்படி ஏற்படுதுன்னா யாருமே சரியா தூங்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாம மெலட்டோனின் உற்பத்தி பாதிப்படைகிறதால புற்றுநோய் ஏற்படுது. இந்த மெலட்டோனின் பாதிப்பால பாத்தீங்கன்னா உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலமே பாதிப்படையுது. ஏன்னா அது முறையா நம்ம ப்ராப்பரா தூங்கினாதான் இந்த மெலட்டோனின் உற்பத்தி உடம்புல கரெக்டா நடக்கும். இப்ப வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா 1000 mg வரைக்கும் மெலட்டோனின் உற்பத்திக்காக மாத்திரைகள்லாம் தராங்க. இப்ப நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 mgல மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம மெலட்டோனின் சுரக்கிறதுக்காக உற்பத்திக்காக நம்ம மாத்திரைகள்லாம் எடுத்தோம்னா கூட பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ப்ராப்பரா டைமுக்கு தூங்கினாதான் அந்த புற்றுநோயில இருந்து நம்ம முழுமையா வெளிப்படலாம். எனக்கு இதுல ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு தோணுது. என்னன்னா இப்போ மெலட்டோனின் உற்பத்தி பத்தி சொன்னீங்க. இந்த மெலட்டோனின் உற்பத்தி வெறும் மாத்திரைகள் மூலமா தான் எடுக்க முடியுமா? நம்ம அன்றாட உணவு பழக்கத்துல இந்த மெலட்டோனின் உற்பத்தியை கொண்டு வர முடியாதா? மெலட்டோனினோட உற்பத்தி பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனா மட்டும்தான் அதோட உற்பத்தி இருக்கும். இது இப்ப கேப்சுலா கூட 1000 mg வரைக்கும் வந்திருக்கு வெளிநாடுகள்லாம். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 mg வரைக்கும் எடுக்கிறாங்க. அதை எடுத்தா கூட பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனீங்கன்னா மட்டும்தான் அந்த மெலட்டோனினோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி கிரானிக் டிசீஸ்ல நம்ம தப்பிக்கணும்னா அந்த மெலட்டோனினோட உற்பத்தி நல்லா இருக்கணும். அதுக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும். வாழ்வியல் முறையை மாற்றுவதன் மூலமா இந்த மெலட்டோனினோட உற்பத்தியை நம்ம முழுமையா பெறலாம். அதே மாதிரி நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ். ஸ்கூல் பிள்ளைங்க கூட எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்குது அப்படின்ற வார்த்தையை ரொம்ப சர்வசாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மன அழுத்தத்திற்கும் புற்றுநோய்க்கும் உண்டான அந்த தொடர்பு பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மன அழுத்தம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மன அழுத்தம் இருக்கிறதால யாருமே முறையா தூங்குறது கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி
நல்லா தூங்கி எழுந்தாதான் பார்த்தீங்கன்னா, மெலட்டோனின் உற்பத்தி வந்து உடம்புல நல்லா நடக்கும். ம். அந்த மெலட்டோனின் உற்பத்தி வந்து தூங்கலன்னா நடக்காது. ஸோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு இதுதான் முக்கிய காரணம். இப்ப வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம்னா, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் நெறைய சுரக்கும். இதனால செல் டேமேஜ் ஆகும். இந்த மாரி நாள்பட்டு இந்த மாரி செல் டேமேஜ் ஆயிட்டே இருந்ததுன்னா, மெலட்டோனின் உற்பத்தி வந்து ப்ராப்பரா இருக்காது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தூக்கம் வர்றதில்ல. இது அப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, இந்த மெலட்டோனின் உற்பத்தியில தடை ஏற்பட்டு, இந்த புற்றுநோய் போன்ற பெருநோய்கள்லாம் வருது. பொதுவாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா, அதனுடைய ஆரம்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து உண்மையாலுமே இது பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஏதாவது அறிகுறிகள் தென்படுமா? அத வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்? நான் முதலே சொன்ன மாரி தான், ஆரம்ப நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தெரியும்னா, சிலருக்கு வந்து முடி கொட்டுதல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை. ஆனா அது கீமோதெரபி குடுத்த பிறகு தான் முடி நெறைய கொட்டும்னு இல்ல சொல்லுவாங்கல்ல? ஆரம்ப நிலையிலயும் சிலருக்கு கொட்டும். அதுக்கு கீமோ போயிட்டு வந்த அப்புறமும் முடி கொட்டும். ம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து யூரின் போம்போது பிளட் வரலாம். ம், சிலருக்கு மோஷன் வந்து கலர் சேஞ்சஸ் தெரியும். சிலருக்கு வந்து மோஷன் போம்போதும் பிளட் வரும். ம், சிலருக்கு வந்து அடிவயிறு வலி எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா, மோஷன் போயிட்டே இருப்பாங்க. ம். சிலருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். சாப்பிட முடியாது. சிலருக்கு வந்து வாமிட் வரும்போது அதில பிளட் கலந்து வரும். சிலர் வந்து இருமும்போது அந்த சளியில பிளட் கலந்து வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நிலை அறிகுறிகளா எடுத்துக்கலாம். இந்த மாரிலாம் இருந்ததுன்னா வந்து போயிட்டு ஒரு மருத்துவர ஆலோசனை பண்ணணும். நீங்க நெறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்து கியூர் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எந்த வகையான புற்றுநோயால அதிகமா பாதிக்கப்படுறாங்க மேடம்? இப்போ மனித உடம்புல வந்துட்டு நெறைய இடங்கள்ல புற்றுநோய் வருது. இந்த இடங்கள்ல இந்த புற்றுநோய் தான் ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்குன்னு எத சொல்லுவீங்க? இப்ப எல்லாருக்குமே ஆண்கள், பெண்கள் பொதுவா எல்லாருக்குமே வந்து புற்றுநோய் வந்து இப்ப பரவலா காணப்படுது. இதுல பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப சமீப காலமா வந்து எந்த புற்றுநோய் அதிகமா பார்க்குறோம்னா, மார்பக புற்றுநோய். அதே மாரி ஆண்கள் பார்த்தீங்கன்னா, வாய் புற்றுநோய். இந்த 2 புற்றுநோயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப ரீசென்ட் டேஸா நாங்க பார்க்கறதுல. அது வந்து இப்ப மார்பக புற்றுநோய்லாம் வந்துருச்சுன்னா, சிலருக்கு வந்து சொல்லவே மாட்டேன்றாங்க சிலரு. அப்படியே இருந்துர்றாங்க சிலர். அது ஃபுல்லா முத்திட்டு 3வது, 4வது ஸ்டேஜ்ல தான் எங்க கிட்டயே வராங்க. இப்ப ஆண்கள் பார்த்தீங்கன்னா, வாய் புற்றுநோய் வந்து ஒண்ணு இந்த பாக்கு, புகையிலை யூஸ் பண்றது, புகைப்பிடித்தல் இந்த மாரி மூலியமா ஆண்களுக்கும் இந்த புற்றுநோய் வந்து பரவலா அதிகமா காணப்படுது. இது 2ம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதனுடைய உங்களுடைய புற்றுநோயில வந்துட்டு உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா, அதுல கியூர் ஆகி போறாங்கல்ல, குணமடைஞ்சு போற அந்த பெர்சன்டேஜ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு மேம்? இப்ப ஆரம்ப நிலையிலேயே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 48 நாள்லயே அவங்களோட க்யூர்ன்றது அவங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப வந்து 2ண்ட் அண்ட் 3ர்ட் அண்ட் 4த் ஸ்டேஜ்லாம் இருக்காங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 மாதம், 6 மாதம் வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா, ஆண்களுக்கு ஒரு மாதிரியும், பெண்களுக்கு ஒரு மாதிரியும் அந்த வியாதி வந்து வேறுபாடு இருக்குமா? இல்ல 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஒரு வாய் கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? ஆண்களுக்கு ஒரு மாதிரியும், பெண்களுக்கு ஒரு மாதிரியும் அப்படி எதுவும் இருக்குமா? இப்ப புற்றுநோய் பார்த்தீங்கன்னா, இரு பாலருக்குமே வந்து காமன் தான். இப்ப பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சார்ந்த புற்றுநோய் வந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் நிக்காம வந்துட்டே இருக்கும். இப்ப ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூரின்ல பிளட் வரும் சிலருக்கு. மோஷன் போம்போது பிளட் வரும். இதுதான் பொதுவான டிஃபரன்ஸா இருக்கும். ஆனா, இரு பாலருக்குமே வந்து ஒரே மாதிரி சிம்ப்டம்ஸ் தான் இருக்கும். எல்லாம் ஏன்னா இப்ப வாய் புற்றுநோய்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 விரல் வச்சு தான் வந்து செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் இரு பாலருக்குமே வந்து சமமா தான். கண்டிப்பா. இப்போ புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் வந்துட்டு பரம்பரை நோயா மேடம்? புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா, இது பாரம்பரியமா சிலருக்கு வரலாம். சிலருக்கு வந்து அப்டின்லாம் சொல்ல முடியாது. வாழ்வியல் முறை மாற்றத்தால பார்த்தீங்கன்னா, இப்ப வர புற்றுநோய்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து இப்ப யாருமே வந்து முறையா தூங்காததால இந்த மெலட்டோனின் உற்பத்தியில பாதிப்பு ஏற்படுத்துறதால, நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து முழுமையா பாதிப்படையறதால பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அந்த மாரிலாம் வந்து அந்த வகையை சார்ந்த புற்றுநோய்கள்லாம் இப்ப வந்துட்டுருக்கு. கண்டிப்பா. நம்ம புற்றுநோய் பத்தி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெலட்டோனின் அப்படின்ற ஒரு பொருள பத்தி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில நெறைய ஜங்க் ஃபுட் வந்து எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ன்னு எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதே மாதிரி நெறைய கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது மட்டுமே வந்துட்டு புற்றுநோய்க்கான ஒரு மூல காரணம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நீங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுறதாலயும் புற்றுநோய் ஏற்படுமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா. அதுல வந்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இருந்ததுன்னா, அது அப்படியே உடம்புல தங்கிருச்சுன்னா, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா, கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். இது நாள்பட்டு அப்படியே உடம்புல இருந்ததுன்னா, இந்த கழிவுகள்லாம்,
அதை கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணோன்னா, நீங்கள் முதல் கேட்ட மாதிரி இந்த மெலட்டோனின் உற்பத்தியை வந்து இந்த கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் வந்து தடை பண்ணும். இதனால் என்ன ஆகும்னா, முறையாக வந்து யாருமே வந்து தூக்கம் வராது அவங்களுக்கு. யாருமே வந்து டீப் ஸ்லீப் போனால் மட்டும்தான் இந்த மெலட்டோனின் உற்பத்தின்றது வந்து நல்லா இருக்கும். இந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகாதவங்களுக்கு இந்த மெலட்டோனின் உற்பத்தியில தடை ஏற்படும். இந்த மெலட்டோனின் உற்பத்தியில தடை ஏற்பட்டுச்சுன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் முழுமையா பாதிப்படையும். இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிப்படைகிறதால இப்ப இயற்கையாவே நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய செல்கள் அதுவே தானா உற்பத்தி செஞ்சுக்கும். அதை வந்து டி செல் கே செல்னு சொல்லுவாங்க. இந்த டி செல் கே செல்லோட உற்பத்தி எப்ப தடைப்படும்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிப்படையும் போதுதான் இந்த டி செல் கே செல்லோட உற்பத்தியே தடைப்படும். இது வந்து தடைப்படாம இருக்கணும்னா இந்த மெலட்டோனினோட உற்பத்தி வந்து முறையா இருக்கணும். அந்த மெலட்டோனினோட உற்பத்தி எப்போ முறையா இருக்கும்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது மட்டும்தான் இந்த மெலட்டோனினோட உற்பத்தியே வந்து கரெக்டா இருக்கும். அப்பதான் நோய் எதிர்ப்பு மண்டலமும் வந்து வீரியமா இருக்கும். ஸோ புற்றுநோயில இருந்து நம்மள தற்காத்துக்க முடியும். அதுக்கு மெயின் காரணம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் உற்பத்தி தான். அப்போ என்ன பண்ணோம்னா யாருமே வந்து ரொம்ப மிட் நைட்ல சாப்பிட்றது 7 மணிக்கு மேலே யாருமே சாப்பிடாதீங்க. எல்லாமே ஒரு 6, 7, 6:45, 7 அப்படி நேரம் தவறுச்சுன்னா ஒரு 7:30க்குள்ள சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு இரவு உறக்கத்துக்கு எல்லாருமே போயிட்டாங்கன்னா அந்த மெலட்டோனினோட உற்பத்தி வந்து நல்லா இருக்கும். இந்த மெலட்டோனின் உற்பத்தி நல்லா இருந்தாவே நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி பெருநோய்கள்ல இருந்தெல்லாம் நம்ம முழுமையா விடுபடலாம். கண்டிப்பாண்ணே. 7 மணிக்குள்ள சாப்பிடுங்கன்னீங்க. ஆனா இப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நைட்ல தான் வந்துட்டு உலகமே ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த கருத்து வந்துட்டு புற்றுநோய் வருவதை தடுப்பதற்கான ஒரு முக்கிய ஒரு 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 சேஃப்டியாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ கரெக்டான டைம்ல சாப்பிட்டு, கரெக்டான டைம்ல தூங்குனீங்கனாலுமே பாதி வியாதி இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம், எந்த வயசுக்காரங்களுக்கு கேன்சர் வந்து இப்ப அதிகமா பார்க்குறீங்க நீங்க? இப்ப எல்லா வயதினருக்குமே வந்து பார்க்குறோம். சின்ன குழந்தை பொறந்த குழந்தையிலேருந்தும் இருக்கு. 2 மாச குழந்தையும் நாங்க பார்த்துருக்கோம். 2 மாச 2 குழந்தைக்குமா? மாச குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன கேன்சரு? ஸ்டொமக்ல கேன்சருன்னுவாங்க. 2 மாச குழந்தைக்கு ஸ்டொமக்ல கேன்சரா? அந்த மாரிலாம் எங்ககிட்ட ரிப்போர்ட்ஸ் வரும். அந்த மாரி 2 மாச குழந்தைக்கு வயித்துல கேன்சர் வர அளவுக்கு என்ன மேடம் ப்ராப்ளமா இருக்கும்? என்ன அது பெருசா எதுவும் சாப்பிட்டுருக்க போறதில்ல. என்ன என்ன பிரச்சனையாக இருக்கும்? தாயோட கருவுல இருக்கும்போதே அவங்களோட வாழ்வியல் முறை என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அது மூலியமாவும் இது வந்திருக்கும். இப்போ இந்த சுற்றுச்சூழல் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்னதான் சாப்பாடு, தூக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, நம்மள சுற்றி இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் காரணிகள், புறக்காரணிகள் எந்த அளவுக்கு புற்றுநோய வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது மனுஷ உடம்புல? இப்ப நம்ம சுற்றுப்புறத்துல பார்த்தீங்கன்னா, இயற்கை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம். ஏன்னா, இந்த ரசாயனங்கள் கலந்த உணவுகள்லாம் நம்ம எடுக்கும்போது, நான் முதல் சொன்ன மாரி இந்த கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸா வந்து இந்த ரசாயனங்கள்லாம் உடம்புல தங்கிடும். இதனால புற்றுநோய் வரலாம். நாள்பட்டு இந்த ரசாயனங்கள் உடம்புல தங்க தங்க பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் கண்டிப்பா வரும். நாங்க வந்து இந்த ரசாயனங்கள் அதாவது இந்த கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் சொல்றோம்ல, இந்த கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ வந்து வெளியே தள்ளுறதுக்கு தான் காய சுத்தி மாத்திரைன்னு ஒண்ணு தருவோம். இத வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சாயங்காலம் இந்த மாரி ஒரு 25 நாளைக்கு எடுத்துட்டே வந்தாங்கன்னா, அவங்க உடம்புல இருக்க நாள்பட்டு அந்த நிறைய காஃபி குடிப்பாங்க சிலரு. அது கெஃபைன்ன்ற அந்த அ கெமிக்கல் வந்து உடம்புல இருக்கும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய சிலர் வந்து இது ஸ்மோக் பண்ணுவாங்க. அந்த நிக்கோட்டின் வந்து அப்படியே உடம்புலயே தங்கிடும். சிலர் பாக்கு போடுவாங்க. அதோட கழிவுகளும் உடம்புலயே தங்கிடும். சிலர் நெறைய ஸ்டிராய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கழிவுகளும் உடம்புல அப்படியே தங்கி இருக்கும். இந்த நாள்பட்ட கழிவுகள் வந்து அப்படியே தங்கி இருந்ததுன்னா, இத தான் வந்து நாங்க கார்சினோஜெனிக் ஏஜென்ட் சொல்வோம். இது அப்படியே தங்கி இருந்ததுன்னா, அவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான பாதிப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாரி அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு தான் காய் சுத்தி மாத்திரைன்னு ஒண்ணு தரோம். இத வந்து காலையில, சாயங்காலம்னு ஒரு 25 நாள் எடுக்கும்போது, அது உடம்புல இருக்க அந்த கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் எல்லாமே கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துரும். இப்ப இந்த நிக்கோட்டின்லாம் வெளியே வர்றது வந்து அவங்க நல்லாவே உணரலாம். திப்பியா வெளியே வரும். இந்த கெஃபைன்லாம் வந்து வெளியே வந்துரும். இது வந்து லூஸ் மோஷன் மாரிலாம் வராது. எல்லாரும் அப்படி நெனச்சுப்பாங்க. நார்மல் மோஷன் மாரியே வரும். ஆனா டிஃபரன்ஸ் தெரியும் அவங்களுக்கு. கொஞ்சம் யங்கா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கழிவுகள்லாம் வெளியேறும்போது.
அதனால வந்து இந்த காய் சுத்தி மாத்திரைய வந்து தொடர்ந்து ஒரு 25 நாள் எடுப்பதன் மூலியமா வந்து இந்த கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் எல்லாம் முழுமையா வெளியே தள்ளிட்டோம்னா புற்றுநோயில இருந்து முழுமையா விடுபடலாம். நீங்க இப்ப பேசும்போது சொன்னீங்க, இந்த காய் சுத்தி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு தான் நெறைய பாக்கு போடுறோமே, நமக்கு தான் நெறைய காஃபி குடிக்கிறோமே, ஓகே அப்ப நம்மளே போய் கடையில கேட்டு இந்த காய சுத்திய வாங்கி நம்மளே போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. உண்மையிலே டாக்டரோட அறிவுரை இல்லாமல் இந்த மாத்திரை எடுப்பதனால என்ன மாரியான பிரச்சனைகள வந்து சந்திக்க நேரிடும்? அதையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் அவேர்னஸா இருக்கும். இந்த காய் சுத்தி மாத்திரை பார்த்தீங்கன்னா, வெளியலாம் கிடைக்காது. இது வந்து நாங்களே வந்து செய்யறது. ஏன்னா, இது 58 மூலிகையில இருந்து நாங்க செய்யறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, முறையா இத்தன நாள் தான் எடுக்கணும். இந்த மாரி பெரியவங்க தான் எடுக்கணும். அந்த மாரிலாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. அது எங்ககிட்ட கேட்கும்போது நாங்க சொல்லுவோம். இந்த மாரி காலையில, சாயங்காலம்னு ஒரு 25 நாள் எடுக்கும்போது, அந்த உடல் கழிவுகள்லாம் முழுமையா வெளியேறும். இப்ப யாராவது இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம், மது பழக்கம் இந்த மாரி இருக்கவங்கலாம் இருந்தாங்கன்னா, இந்த மாத்திரைய வந்து தயவு செய்து எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா, உடல் கழிவுகள்லாம் முழுமையா வெளியேறிடும். இது வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கலாம். கண்டிப்பா. ஸோ எந்த மாத்திரையா இருந்தாலும் மருத்துவருடைய அட்வைஸ் பிரகாரம் தான் எடுக்கணும் அது மட் இல்லையா? இது தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீன்ல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அனுப்பி வைப்போம். கண்டிப்பாக. ஆ எதனால புற்றுநோய் வருது? ஏன் புற்றுநோய் வருது? புற்றுநோய் எப்படி பாதுகாத்துக்கலாம்? அறிகுறிகள் என்ன? அப்படி ஒரு நிறைய விளக்கங்கள வந்துட்டு எங்க நேயர்களுக்காக நீங்க குடுத்துருக்கிறீங்க. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.